தோழர்களே, வாஸ்து ரீதியாக எந்த சிறு இடமானாலும், தோட்டமானாலும், மாடி தோட்டமானாலும் எவ்வகையான செடிகள் வளர்க்க வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்கிறேன். இந்த செடியின் பெயர் நித்திய கல்யாணி. தினம் தினம் பூக்கும் வருவதான இது இது எல்லா காலத்திலும், மழைக்காலமானாலும் சரி, வெயில் காலமானாலும் சரி பூத்து கொண்டே இருக்கும். அடுத்தது இது கத்தாழை. இது அற்புதமான செடி தான். அதற்கு இது வெள்ளி காத்தாடி. இது சனி பகவானுக்குள்ளது. இதை வளர்த்தால் அதுபோக துளசி யார் வேண்டுமானாலும் வளர்க்கலாம். இதை பாருங்கள், சிறு சிறு தோட்டங்கள் இருந்தால் இது கவுளி என்று இது முருக பகவானுக்கு செலுத்தக்கூடிய அற்புதமான செடி. இது வளர்க்கலாம். அதேபோல் இது சாதாரணமாகவே வீட்டில் வளர்த்தால் சனி தோஷம் போவதற்கு இந்த கவரிப்பூ, இந்த செந்நிற பூக்கள் கூட அற்புதமாக உங்களுக்கு நல்வழி காட்டு செடிகளாகவே இருக்கிறதாகவே இது போன்ற சிறு செடிகளை வளர்க்கும் பொழுது கொடிமல்லி வளர்த்தால் கூட இது மாலை நேரில் கிழக்கு பாகம் இல்லை, வடக்கு வீட்டினுடைய மேற்கு பாகத்தில் இது வளர்த்தால் செல்வம் கொளிக்கும். அதே போல் இது கொய்யா, இது போன்ற செடிகள் வளர்த்தால் கூட அதே போல் சிறு வாழை என்றாலும் கூட வாழை தெற்கு நோக்கி கொலை தள்ளுவதை விட வடக்கு நோக்கி கொலை தள்ளினால் அது போக இது பாக்கு, கமுகு, கற்பூரவல்லி, அற்புதமான கருவேப்பிலை செடி கூட வாஸ்து ரீதியாக வளர்ப்பது நல்லது. அதுபோல் கற்பூர செடிகள், இந்த பிரியாணி நறுமணம் தருவது வகையான இது. அதே போல் இது மாதுளை வளர்ப்பது, சுண்டைக்காய் செடி இவையெல்லாம் வளர்ப்பதால் வாஸ்து ரீதியாக நல்ல அது வடமேற்கில் வளர்த்தால் சுண்டைக்காய் அதிகமான மலரோடு அடுத்து கிடைக்கும். இந்த செடியை கூட வளர்க்கலாம். அதுபோக நீங்கள் பிரண்டை வளர்த்தால் கூட பிரண்டை செடி வளர்த்தால் பலவிதமான நன்மைகள் நம்மை நாடி. ஆகவே இப்படிப்பட்ட சிறு தோட்டம் என்றாலும் இப்படிப்பட்ட செடிகளை வளர்த்து நன்மை தரும்படி பார்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.